இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோங்க. அதோ தெரியுது பாருங்க, அதுதான் அந்த கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவில். இப்போ நாம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி. 4:30க்கு இந்த கோவில் வந்து திறப்பாங்க. மாலை சுற்றி மரங்களோட பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோவில் வளாகம். மூலவர் மேற்கு நோக்கி காட்சி தராரு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜகோபுரத்தோட இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகர் சன்னதி இருக்குங்க. கோவில்லேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இந்த சங்கராபரணி ஆறு இருக்குங்க. இந்த இடத்துல தாங்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தப்ப தீர்த்தவாரி நிகழ்வு ரொம்ப வெகு விமரிசையாக நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில மாலை 6:30க்கு இந்த இடத்துல கங்கா ஆரத்தி நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த கோவிலானது காசியை விட ரொம்ப புண்ணியமான இடமா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பழைய காலத்தில் இந்த வழியாக ஒருத்தர் தன்னுடைய தந்தை இறந்த அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு காசியை நோக்கி போயிருக்காரு. இந்த இடத்தை கடக்கும் பொழுது அவர் கொண்டு போன அந்த பானை, அஸ்தி இருந்த பானையானது மலரா மாறி இருக்கு. அதனால கங்கையை விட இந்த திருக்காஞ்சியானது புனிதமான இடமா இங்க வர பக்தர்களால் நம்பப்படுது. ஒவ்வொரு அமாவாசை தோறும் காலையில இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இங்க இருக்க அந்த நந்தீஸ்வரருக்கு அபிஷேகமும் செய்து வழிபடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது பித்ருதோஷம் வந்து விலகுவதா இங்க ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து பஸ் சர்வீஸ் இருக்குங்க. மேலே ஏதாச்சும் தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.